ஹாய் கைஸ். மண்டே நிஃப்டியில் ஒரு லாங் செட்டப் இருந்துச்சு. அந்த லாங் செட்டப்போட ட்ரேட் ரிகேப் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், ப்ரைஸ் எப்போயுமே ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் இல்லைன்னா இஆர்எல் டு ஐஆர்எல் தான் டெலிவர் பண்ணிட்டே இருப்பான். லைக் தட் இன் திஸ் ட்ரேட் ஆல்சோ நமக்கு ஒரு லாங் செட்டப் இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு டே டைம் ஃப்ரேம். ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவை தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதை இன்கேஸ் ஃபஸ்ட் டே பிரேக் பண்ணுச்சுன்னா, பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும், அதில் தான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தது. லைக் தட் அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கு 15 மினிட்ஸ் தான் எனக்கு நரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணால், இதுவுமே ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸாக கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே ஒரு ட்ரேடு பார்த்துருக்கலாம். பட் ஒரு கிளியரான செட்டப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இங்கே பிரேக் ஆச்சு, ஆர்டர் ஃபில்லிங் ஏரியா இருந்துச்சு. இதுதான் ஆர்டர் ஃபில்லிங் ஏரியா. இந்த ஆர்டர் ஃபில்லிங் ஏரியாவில் டேப் ஆனோடனே மேலே போயிட்டான். இதில் எப்படி 1 மினிட்ல என்ட்ரி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இது வரைக்குமே ஒரு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தான். இங்கே வந்து ஒரு நல்ல டிஎஸ் வச்சான். டிஎஸ் வச்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸை வந்து இங்கே நான் கிளியர் பண்ணோன்னே இந்த இடத்துல என்ட்ரி இருக்குன்னு. அண்ட் டார்கெட்டட் த 15 மினிட்ஸ் ஸ்விங் ஹை. இதுக்கு மேலேயும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே போச்சு, ட்ரேடை பிரேக் ஈவன் பண்ணிட்டு ட்ரையல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். That's it. This is how Monday trade has been taken. All right guys.